எல்லோருக்கும் வணக்கம். 2 நாள்ல போர்ட்ஃபோலியோவே மாத்தி காமிச்சிட்டீங்களே செல்லக்குட்டீஸ், என்ன ஒரு சாதனை. நிஃப்டி இன்னைக்கு ஒரு 313 பாயிண்ட் ஏறி இருக்கு. சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் ஏறி இருக்கு. இனி எனக்கு கிடையாதுடா லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதை கடைசியில் இன்னைக்கு வீடியோல பேசுவோம். நண்பர்களே, இந்த சமயத்துல இது எப்படித்தான் குறிப்பாத்து அடிக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு நண்பர் இப்பதான் பல்கா 40,000 குவான்டிட்டி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எத்தனை குவான்டிட்டி, சவுத் இந்தியன் பேங்க் ஷேரை நேத்து தான் கழட்டி விட்டு அப்படின்னாரு. அது என்னடானா இன்னைக்கு பார்த்து 2% மேல எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அவன் போயிட்டான் 3% போயிட்டான். நான் காலையில வீடியோ ப்ரிப்பேர் பண்ணல 2% தான் இருந்தான். அவன் இப்போ 3% போயிட்டான். நான் 6 மாசமா அந்த சவுத் இந்தியன் பேங்க் வச்சிருந்தேன். அவன் பெருசா ஒண்ணும் இல்ல, கீழ இருந்து மேல் நோக்கி ஏறி நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு வந்திருந்தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 22 ரூபா ரேஞ்சில இருந்து இப்போ ஒரு 29 ரூபா. நல்ல வேலை அவர் நஷ்டத்துல வெளியே வரல. ஒரு வருஷம் கூடி அல்லது 6 மாசம் கூடி என்னடா இன்னும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நஷ்டத்துல வெளியே வரல. நல்ல வேலை அவர் நோ லாஸ் நோ கெயினுக்கு நேத்து வெளியே வந்திருக்காரு. ஒரு 24 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா கூட இப்போ ஒரு 3% பிளஸ் கிடைச்சிருக்குமோ என்னமோன்னு தெரியல. அது எப்படிதான் நம்ம இதுல நிறைய பேர் கரெக்டா வித்த அடுத்த நாள்ல இருந்து ஏறானே ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ற மாதிரி எப்படித்தான் குறிப்பாத்து அடிக்கிறாங்கன்னே தெரியல. நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல 90% சோகம்தான். மீதி 10% எப்பாவது ஒரு இடம் சந்தோஷம் என்பது வரும். ஸோ ஒரு ஸ்டாக்குக்குள்ள இறங்கி 90% அதை கதை பேசி ஏதாவது ஒன்று புலம்பி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த 10% எப்பாவது ஒரு நாள் சந்தோஷம் வரும்போது அதை ஜாலியாக அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் என்னைக்காவது சோகத்தை கொடுத்து எப்பாவது கீழே விழுந்தான்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதுதான். ஆஹா, உஷா மார்டின், என்ன ஒரு மாடர்ன் நேம். இன்னைக்கு என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு இன்னைக்கு இந்த உஷா மார்டின் கிட்டத்தட்ட 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இதனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர் என்பது ரொம்ப மோசமாவெல்லாம் இல்லை. அவன் எப்பவும் செய்யக்கூடிய ஒரு 100 கோடி என்கிற லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருந்த சில பேர் இவனுடைய ப்ரீவியஸ் லோ கிட்ட விழுந்திருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கிருந்து தன்னுடைய பழைய கைக்கு இது தொடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தொற்றுச்சு. ஆளை விட்றா சாமின்னு அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நிறைய பேர் ஓடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பங்கு இப்படி கீழே விழுகுதுன்னு வச்சுங்களேன். பழைய லோ பக்கத்தில் விழும்போது அவன் இப்படி இப்படி வந்தாலும் சரிதான், அல்லது இப்படி பழைய கை வந்தாலும் சரிதான், ஒருவேளை ஒரு 100 நாள் 150 நாள் எஸ்ஐபிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவோமா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்புறம் டபக்குன்னு அவன் மேல் நோக்கி வந்தோடனே ஆளை விடுறான்னு ஓடி போயிருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்துல தான் மிகப்பெரிய ஒரு தகவல். ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட நியூஸ் என்பது இருக்கு. இதுல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க. அங்க போய் ஏதாவது பேங்குகள் பற்றியோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதாரத்தை பற்றியோ இன்னைக்கு பூரா எல்லாம் ஃபுல்லா ஏதாவது பாசிட்டிவா பேசி விட்டான்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு ஊக்கமாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்குமா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான எதிர்பார்ப்பு ட்ரேடர்களுடைய மத்தியில வந்திருக்கு. தூங்கி கிடக்கும் பல பாம்புகளை பால் ஊத்தி எந்திரிச்சு பாட வைக்கக்கூடியவர் நம்ம ட்ரம்ப் அவர்கள். அவர் எப்படி அதை பண்றாரு? வெளியே எங்கேயாவது காலடி எடுத்து வைக்கிறார், உடனே மைக்க முன்னாடி நீட்டி ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுதானே அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு. அது மாதிரி இந்த மீட்டிங்ல ஏதாவது ஒன்று பேசி நாம் மார்க்கெட்டுக்கு ஏதாவது நல்லது வருமானு பார்க்கணும். இந்த சமயத்துல தான் பல ட்ரேடர்கள் பிஜிஎல் ஷேர் உனக்கு திராணி இருந்தால் ஏறி காட்டு அப்படின்னு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில தற்போது ஒரு 4% ஏறிய ஒரு பங்காக இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கு. இது தற்போது 51 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஏதாவது தன்னுடைய பழைய ஹை 900 இது பக்கத்துல வருமா, அல்லது புதியதாக இதுவரைக்கும் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் விட்டு கொடுத்ததே இல்லை. விட்டு கொடுக்காம தான் 2024 இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஒரு முறை விட்டு கொடுக்கல, 2 முறை விட்டு கொடுக்கல, 3 முறை விட்டு கொடுக்கல. இனி என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இன்றைய தேதியில ஒரு மாசத்தினுடைய லோல இருந்த இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு 3.77% ஏறினதுல ஒரு மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஷேர் பிரைஸ் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் என்பது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஏன் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறான்னு தெரியல. அப்ப பெருசா ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஏதாவது பெருசா பண்ண போறானா,
மேலையும் கீழையும், மேலே ஏறி மறுபடியும் பெருசாக கீழே விழுந்து மறுபடியும் பெருசாக ஏறி பெருசாக கீழே விழுந்து ஏதாவது பண்ண போறானா அப்படின்னு சில ட்ரேடர்கள் பார்க்குறாங்க. அதாவது தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு, இதனுடைய கடந்த கால வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 300 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% இறங்கி போச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 300 ரூபா டு 386 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போது தன்னுடைய ட்ரேடிங் ரேஞ்சை ஒரு மாதிரி விரிவாங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஸோ பெருசா இப்பதான் ஒரு குறுகிய இடத்துல ஆட ஆரம்பிச்சுட்டு இருக்கவன் காலங்கள் போகும்பொழுது பெரிய லெவல்ல ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதாங்க எல்லா ட்ரேடர்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பெருசா ஏறி அப்புறம் பெருசா இறங்கி மறுபடியும் பெருசா ஏறி பெருசா இறங்குச்சுன்னா காலம்புற ஒரு மாதிரி ஜாலியாக சம்பாரிச்சுட்டு வந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 0.53 அப்படின்ற ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு இந்த பங்கு ஏறவே இல்லை அப்படின்னாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.53% பக்கம் டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கிறதாக தற்போது காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பங்கு தற்போது செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் 270-300 கோடி என்பது அவனுடைய ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன். அது பக்கத்தில் அவனால் வர முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தன்னுடைய ரிசல்ட்டை காமிச்சிருக்கான். இனி அடுத்த குவார்ட்டரில் இவன் ஏதாவது சாதனை செய்வானா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஏதாவது சாதனை செஞ்சான்னா அப்புறம் அவனுக்கு இது பழைய ஹை தூக்கி விடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லைன்னா இன்னுமே சீப்பாக ஒரு 200 ரூபாய்க்கு கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஆக மொத்தம் தற்போதைக்கு ஒரு சீப்பான ரேட்டில் ஒரு எதிர்பார்ப்போட இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தடுத்த நாட்களில் இது என்ன செய்யும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை செய்யணும், எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், எங்களுக்கு 52 வீக் ஹை மட்டும்தான் வரணும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் எனக்கு அப்சைடு, இல்லைன்னா எனக்கு சரிவு அப்படின்ற மாதிரி ஆயில் இந்தியா 5% பாவ கீழே இறங்கி போச்சு. இப்பதான் சமீபத்தில் எத்தனையோ ஒரு மாதங்களுக்கு பிறகு தொடர் சரிவு, இப்படி ஒரு தொடர் சரிவுக்கு அப்புறம் தற்போதுதான் ஒரு மாசமாக மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்த பங்கை இப்போ ஒரே நாள்ல 5% இறக்கி விட்டாங்க. எதனால நடந்தது இது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் இல்லாம இப்போ உலகத்துல வேற எதுவுமே பெருசா அசையறது இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, இருந்திருந்தாப்புல நான் வந்து சீஸ் ஃபயர் அறிவிக்கிறேன் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில அப்படின்ற மாதிரி, உடனே ஈரான் இருந்துட்டு இல்ல யார் சொன்னது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சினால சிவனேன்னு ஏறிட்டு இருந்த 3 மாதத்தினுடைய ஹைக்கு வந்துட்டு இருந்த க்ரூட் ஆயில் ஒரே நாள்ல கும்பா பாடிடுச்சு. அதனுடைய இம்பாக்ட் எங்க ஆயிருக்குன்னா இந்த ஆயில் இந்தியாவில் நடந்திருக்கு 5% கும்பா இன்னைக்கு. அதனாலதான் கரடி குட்டிகளே சண்டையே எதுவும் கிடையாது, போய் எல்லாம் கம்முன்னு படுத்து தூங்குங்க அப்படின்ட்டாரு ட்ரம்ப். ட்ரம்ப் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சுங்க. அவருக்கு இன்னொரு 3 வருஷம் இருக்கும் போல. அதுக்குள்ள நம்ம பெருசா சம்பாதிச்சிடலாம்னு தான் நினைக்கிறேன். எந்த ஒரு பங்கையும் 50% இறக்கி விட்டு 50% ஏற்றக்கூடிய வலிமை அவர்கிட்ட தான் இருக்கு போல. ஸோ அடுத்த 3 வருஷம் மிகப்பெரிய வால்டிலிட்டி இதே மாதிரி. இப்போ கூட பாருங்க 2025 தொடங்கினதுல இருந்து 50% பல பங்குகளை இறக்கி விட்டாரு. மறுபடியும் இப்போ பல பங்குகள் 50% ஏற்றி விட்டுருக்காரு. இந்த வருஷத்துலேயே இன்னும் 6 மாதம் நம்ம கையில் இருக்கு, இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள பெருசா மார்க்கெட்ல நம்மளை சம்பாதிக்க வச்சுட்டாருன்னா ட்ரம்ப் தான் என்னுடைய வாழ்நாள் ஹீரோ, அவருக்கு தாங்க நீங்க முதல்ல நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்றவன் நான். நண்பர்களே, இப்போ 3 ஐபிஓக்கள் என்பது ஓப்பன் ஆயிருக்கு. அதுல யாரு முன்னணியில் இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சில ஐபிஓக்கள் முன்னணியில் இல்லைன்னு வச்சுங்களேன், ராத்திரியானா தூங்க முடியாது. ஏன்னா 4-5 நாள்ல லிஸ்டிங் ஆகும். எங்கேயாவது கும்பா பாடி விட்டுச்சுன்னா என்ன, அல்லது மீதம் இருக்கக்கூடிய ஐபிஓ நல்லா டாப் லிஸ்டிங் வந்துட்டு இது ஒரு கும்பா குட்டியாக இருந்தால் சொல்ல முடியாத துக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இந்த குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஐபிஓ எப்போ க்ளோஸ் ஆகுது, ஜூன் 26ஆம் தேதி அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% அப்படின்னு ஒரு லீடிங்ல இருக்கா. இந்த குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் என்பது 3 ஐபிஓ ஓப்பனா இருக்கு, அதுல லீடிங்ல இருக்கா. இதே எலன்பரி இண்டஸ்ட்ரியல் கேசஸ்ன்னு இருக்கு, அதை நான் டேட்டையே பார்க்க விரும்பல. ஏன்னாக்கா நேராக கிரே மார்க்கெட் பிரீமியம் போய் பார்த்தேன் 1.25% இருந்தது. அது எங்கள் ஊரில் மொய் வைக்கிறதா கூட 101 ரூபா வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கல்பத்ரு லிமிடெட் அப்படின்றது நான் நேராக போய் அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னு பார்க்குறேன், அதை விடவும் குறைவா 1.21 காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு 3 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்கு. அதில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஐபிஓ என்பது பார்த்தோம்னாக்கா இந்த குளோப் சிவில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதான்.
அதாவது நண்பர்களே, ஒரு தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, ஒரு 40 ஸ்டைல நீங்க ரேக்ல அடுக்கி வச்சீங்கன்னா தான் 4 பீஸ் ட்ரெஸ் என்பது விற்கும். அதே மாதிரி ஒரு 4 வகையான சட்னி விற்றாதான் அது ஒரு 40 இட்லியாவது விற்கும். அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சுவாமி கேள்வி கேட்கிறார். அவர் பெயர் தான் தியாகானந்தா. ஸோ நியாயமா இருக்கு. ஸோ எஸ்ஐபி கான்செப்ட்ல தொடர்ந்து பல அட்டம்ப்டுகளை அடிக்கும் பொழுதோ அல்லது லம்சமாகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டுகளை தொடர்ந்து அதன் மூலமாக எடுப்பதன் மூலமாகத்தான் ஏதாவது சில அட்டம்ப்டுகள் லாபத்துக்கு வரும். அதுவே நீண்ட காலமாகும் பொழுது நல்ல பங்காக இருக்கும்போது நல்லாவே கூட வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல நினைக்கிறாங்க. ஸோ சட்னியே இல்லாமல் வெறும் தண்ணியில் உப்பு போட்டு இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு கடைக்கு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? அது மாதிரி பணபலம் என்பது இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கு. அதனால நம்மளும் மற்றவங்க மாதிரி நம்ம கையில் பணம் இருக்கணும்னாக்கா மாசம் சம்பளம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணும். அப்போ தான் நம்ம கையிலையும் மாசமான பணம் வரும். அப்போ தான் தொடர்ந்து எஸ்ஐபி போட்டு ஏதாவது சில அட்டம்ப்டுகள் திடீர்னு லாபத்துக்கு வரும்பொழுது ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் என்பது இருக்கு. நண்பர்களே, டிவிஎஸ் மோட்டரில் தொடர்ந்து நல்ல செய்தி தான், ஒரு கெட்ட செய்தி கூட இப்போ வரைக்கும் வரல. நான் கென்யாவில் இன்னும் சில ஆப்பிரிக்க கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கல, இந்த பல்சர் ரிலேட்டடான அதாவது பஜாஜினுடைய வண்டிகளும் இந்த டிவிஎஸ் மோட்டருடைய வண்டியிலும் தான் பார்க்குறேன். அதுலேயும் அந்த நைரோபிலாம் நான் பார்த்தேன்னா கார் மட்டும்தான் நண்பர்களே அதிகமாக இருக்குது. கார் மட்டுமே தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏதோ 1-2 டூ வீலர் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பஜாஜ் பல்சர் அல்லது டிவிஎஸ் போன்ற வண்டிகளை உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் புது ப்ராடக்ட் ஒன்று டிவிஎஸ் மோட்டர் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அந்த டிவிஎஸ் மோட்டரில் எல்லாமே நல்ல தகவல் தான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சரிவடைஞ்சா மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ரெக்கவரி பண்ணி காமிச்சான். மறுபடியும் கீழே விழுந்தா மார்க்கெட்டுக்கு முன்னாடியே தன்னுடைய 52 வீக் ஹையை அடைஞ்சிருக்கான். அப்புறம் இப்போதான் சமீபத்தில் அப்பாச்சியினுடைய 20 வருஷம் நினைக்கிறேன் 2 decades சக்சஸ் ஸ்டோரியை கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இன்றைய தேதி இப்போ வரைக்கும் இந்த டிவிஎஸ் மோட்டர் அப்படின்றது இருந்திருக்கு. அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. நண்பர்களே, வருஷத்துக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். நல்ல பங்குகள் அப்படின்னா எப்பாவது ஒரு இடம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஏறிட்டான்னா போச்சு, அந்த சான்ஸ் போச்சு. நீ அடுத்தது எப்போ கீழே விழுவானோ, எதை காரணமாக வச்சு ட்ரம்ப்பா அமெரிக்காவுடைய ரெசஷனா எதை காரணமாக வச்சு இறங்குவானே யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தான். 6800 4000 போனான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 6000 வந்துடுச்சு, 50% ஏறிடுச்சு. இதெல்லாம் பயங்கரமான குவாலிட்டியான பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இவன் செய்யக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சவன் இப்போ கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் 300 கோடி 325 373 396ன்னு ஏறுமுகத்தில் தன்னுடைய ரிசல்ட்டை காமிச்சிருக்கான். அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தோம். அதனால இவனை பாராட்டி சீராட்டி மறுபடியும் ஏற்றி விட்டாங்க. இனி மறுபடியும் என்ன காரணத்தை சொல்லி எப்போ கீழே இறங்குவானே தெரில. ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் மாற்றி பேசணும். இல்லை சீஸ்ஃபயர் நான் அவங்கள கேட்காமையே சொல்லிட்டேன். ஈரான் வேற சீஸ்ஃபயர் இல்லைங்குது, என்ன நடக்கும்ன்றது இன்னொரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அப்படின்னு எனக்கு தேவை ஒன்று மாற்றி கீத்தி பேசி என்ன பண்ண போறாருன்னு தெரில. ஸோ வருஷத்துக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸும் போச்சே அப்படின்ற மாதிரி இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை எதிர்பார்த்திருந்த பல ட்ரேடர்கள் அவங்களுக்கு சான்ஸ் போச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரொம்பவும் நொந்து போனவங்கெல்லாம் கை தூக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா இந்த முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் பங்கை வச்சிருக்கிறவங்களும் டக்குன்னு கை தூக்குவாங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு அது ஒரு 3.5% ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா தொடர்ந்து இந்த பங்கு லிஸ்ட் ஆனதுலேருந்தே 260 ரூபா ரேஞ்சிலிருந்து அவன் பாட்டுக்கு 140 ரூபாயில இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது இந்த பங்குல வருது. ரொம்ப அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுடைய ப்ரொமோட்டர்னுடைய லாக்இன் பீரியடு முடியுது. ஏன்னா அது அந்த ஐபிஎல் லிஸ்ட் ஆகி 18 மாதம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த பங்குல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்கள் ஏதாவது ஆஃபர் ஃபார் சேல் மாதிரி பண்ணுறாங்களா அல்லது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று இனி முன்னெடுத்து பண்ணும் பொழுது அது ஒரு ட்ரிகராக அமைஞ்சு மார்க்கெட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது இப்போ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில் இந்த முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒரு மேஜர் தகவல் என்பது இந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு. எப்பவுமே ஜெயிக்க முடியுமா, தாயக்கட்டை உருட்டும் பொழுது எப்பவுமே ஒரு தாயம் உளுந்துருமா அப்படின்ற மாதிரி அவன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல எஸ்ஐபி போடக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு மன வருத்தம். ஒரு பங்கு இந்த இடத்துல உழுகும்போது இங்கிருந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சு அப்படியே மேலே வந்தாலும் பரவாயில்ல அல்லது கீழே போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீல
இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற ஒரு பங்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு வீழ்ச்சியிலிருந்து பிக்கப் ஆகி மேலே போனான், மறுபடியும் அதே வீழ்ச்சிக்கிட்ட வந்து விழுந்திருக்கான். விழுந்துக்கிட்டு கீழ் நோக்கிய எங்கே போகிறானே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதனால் பாவம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்களுக்கே ஸ்மார்ட்னஸ் இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில். இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது டிவிடெண்ட் கொடுக்காத ஒரு பங்கு ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற பங்கு. இந்த பங்கினுடைய கடன் என்பதே இல்லை. கையில் இருக்கிற காசை வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க போல. கடன் என்பதே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி என்ன சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங். அவங்களுடைய சேல்ஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ லேட்டஸ்டாக சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை கொண்டு போய் வெறும் 1/2 கோடி லாபம்னு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது பல பேர்த்துக்கு. என்ன காரணத்தினால இப்படின்னா, அவங்களுடைய டேக்ஸ் பர்சன்டேஜ் 158% அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஒரு நல்ல சிஇஓவை பார்த்து அவர் ஒரு டீயை வாங்கி கொடுத்து இது என்னங்க காரணம் அப்படின்னு அவரை பிடிச்சி விசாரிச்சாதான் இதனுடைய முழு தகவல் என்பது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நியூஸுகளை பொறுத்த வரைக்கும், செய்திகளை பொறுத்த வரைக்கும், தகவல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மார்ச் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் என்பது வெறும் 1/2 கோடி லாபமாக காமிச்சிருக்காங்க. ஸோ பல பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அடுத்த குவார்ட்டரில் டக்குன்னு நீ ஒரு 150 கோடி லாபம்னு காமிச்சினா கூட அது ஒரு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கும்ல. அப்போ கூட நீ ஒரு 52 வீக் ஹை வந்தினா கூட மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 200 போனினாலும் மகிழ்ச்சி. எதாக இருந்தாலும் ரொம்பவுமே வயலண்டான இடத்துல நீ இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டார் ஹெல்த்தை. நண்பர்களே, சமீபத்தில் ஐடிசி அப்படின்ற மிகவும் பெயர் பெற்ற முன்னணி கம்பெனி ஒரு 5% ஆடிட்டு இருந்தான். அவனை மாதிரியே ஒரு 5% ஆடிட்டு இருந்தவங்க ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன் ஹிண்டால்கான்னு ஒரு பங்கு, ஏன்னா நான் அதை அளந்து பார்த்துட்டேன். ஸோ சமீபத்தில் இந்த பங்கு இதனுடைய சேனலினுடைய வித்து வந்து பார்த்தோம்னா வெறும் 5% ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போது 5% உச்சத்தில் ஓடி இருக்கு. நீ மறுபடியும் கீழே இறங்கிட்டு பாம்பு மாதிரி ஏற போறானா அல்லது இங்கிருந்து ஏற போறானா என்னன்றது தெரியல. ஆனால் தற்போதைக்கு அவன் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேண்ட் வித்துக்குள்ள ஒரு சேனல் பேட்டர்னுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கு இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற பங்கு. திருப்பதி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுற மாதிரி இந்த குஜராத் பிபாவா போர்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு என்ன அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்க்கும்பொழுது கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு இடம் முடிவெடுக்க முடியல. திருப்பதிக்கு ஒருத்தர் மொட்டை அடிக்க போயிருக்கான். நான் அவன் கூட தான் போயிருக்கேன். அவனை பார்த்துட்டு எனக்கும் மொட்டை அடிக்கிறதா வேண்டாமான்னு ஒரே ஆசையாக இருக்கே, தடுமாற்றமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் வேண்டிட்டு போய் மொட்டை அடிக்க போகிறான். நான் சும்மா கூட தான் நான் போனேன், இருந்தாலும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு இடம் போயிட்டு தடுமாற்றமாக இருந்தவன் கீழே விழுந்துட்டான். இந்த குஜராத் பிபாவா 200 to 100 வரைக்கும் கீழே விழுந்துட்டான். இப்போ மறுபடியும் 160 ரூபாய் இருக்கும் பொழுது கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட போயிட்டு தடுமாற்றமாக இருக்குது. இனி இந்த பங்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என் செல்லமே, என் தங்கமே நல்லா இருக்கியா அப்படின்னு காலையிலேயே ஒரு சந்தோஷமா ஒரு வீடியோன்னு போடலாம்னு பார்த்தேன். அதில் செல்லமே எடுத்துடணும், தங்கமே மட்டும் வச்சுக்கணும், ஏன்னா பாதி இறங்கிடுச்சு. அதாவது இந்த பிஜி இன்வெட் அப்படின்ற பங்கு எனக்கு தெரிஞ்சே பல பேர் 20,000 40,000 குவான்டிட்டிலாம் வச்சுருக்காங்க. 90களில் 95ல் 100ல் அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு என்ன நினச்சானா தெரியல, திடீர்னு 93 வரைக்கும் வந்துட்டான். 93 வந்துட்டு இப்போ 89.86 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் 76 ரூபாயெல்லாம் போயிட்டு வயிற்றுல ஒரு மாதிரி பீதி கிளப்பி விட்டான். நிறைய மீடியாக்களில் போய் எடுத்து பார்க்கல, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, யோசிக்கிறாங்க இது எங்காவது ஒரு 60 ரூபாய்க்கு போயிடுமோ, 70 ரூபாய்க்கு போயிடுமோ, 50 ரூபாய்க்கு போயிடுமோன்னு ஆளாளுக்கு வாயில் வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 76 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 93 ரூபாய்னு ஏறி இருக்கு. இடையில 3 ரூபா டிவிடெண்டும் கொடுத்துருக்குன்னா அப்போ 96 ரூபா பக்கத்தில் 76 to 96 ரூபா 20 ரூபா அப்படின்ற மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. இதில் முதல் முக்கிய தகவல் என்னன்னா, நம்மளுடைய செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளுடைய எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அப்புறம் வட்டி விகிதம் என்பது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது போன்ற தகவல்கள் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் என்ன வேலை என்னமோ வேலையெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி வேதாந்தா 7 ரூபா டிவிடெண்ட் என்பது கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு என்ன ஒரு காரணத்தினாலேயோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்று சமீபத்தில் 2000 to 3800 வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நின்றுட்டு இருக்கான். இவனுடைய டெசிஷனும் இனி அடுத்த 6 மாதம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குமா? ஏன்னா அவனுடைய 1 year ஹை திரும்பி வந்தாலும் சரி அல்லது 52 வீக் லோ வந்தாலும் சரி, எது வந்தாலும் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் இவன் பண்ணிடுவானோ
அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.